அப்படியே யுவராஜ் ஐயாட்ட போய் ஒரு கேள்வி கேட்டேன். யார் இந்த யுவராஜ் ஐயான்னு நீங்க கேட்கக்கூடாது. ஏன்னா அவர் சைக்கிள் அடிச்சுட்டு வருவார்ல, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மனுஷன் அப்பப்பதான் வருவார். அவர்கிட்ட கேள்வி கேட்டவுடனே இந்த வரைக்கும் சினிமாவில் நடித்தவங்கெல்லாம் முதல்வராக வரணும்னா ரஜினிகாந்த் ஐயா எப்பயோ வந்திருக்கணும்ல, அமிர்தாப் பச்சன் ஐயா அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியாக இருக்கணும்ல அப்படின்னு அடிச்சு விடுறாருல. தன்னுடைய கரிஸ்மேட்டிக் அந்த சினிமா பின்படத்தை மட்டுமே தான் போறாரு. அவர் மக்களுக்கு ஈரோடு பிரச்சனை, மக்களோட சாயப்படி பிரச்சனை, ஈரோடு அடிப்படை பிரச்சனை எத்தனையோ இருக்கு. எந்த ஒன்று பத்தி பேசுறாங்க சொல்லுங்க. கலைஞராயனை பற்றி வரலாறு கூட தவறாதான் குறிப்பிட்டு போனாரு. அதனால சார் இது கூட்டத்தை வச்செல்லாம் இந்தியாவில் பிரதமர் மோடியா இருக்க மாட்டாரு. அமிதாப் பச்சன் தான் பிரதமராக இருப்பார் நாட்டுக்கு. ரஜினிகாந்த் வந்து எப்போ முதலமைச்சராக இருப்பாரு. அதனால சினிமா நடிகர்கள் எல்லாம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அதிமுக நடக்காத காரியம். கணிசமான ஓட்டு வாங்குவாங்க. கமலஹாசன் வாங்கினாரு, பாக்யராஜ் வாங்கினாரு, ஸ்ரீராஜேந்திர ஓட்டு வாங்கியிருக்காரு. அதை விட 2-3 பேர் சேர்த்து வாங்கலாம். ஆனா அவருக்கு அளிக்கக்கூடிய வாக்குகள் கூட நான் சொல்லுவேன் பிரோஜனம் இல்லாத வாக்குகள் தான். ஒரு தலைவரா தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு மாதத்தையும் ஆயிரக்கணக்கான பிரச்சனை இருக்கா. எதோட விஜய் பேசியிருப்பாரா?